செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லைங்களா? இருக்குது. சரி, சரிக்காக கொடுத்தா கூட லாஜிக்காக ஏற்றுக்கலாம். ஏன்னா 2 குழந்தைக்கு தாயாக இருந்தவன். முதல் மனைவி வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவாகரத்துன்னு போட்டு ஜீவனாம்சமாக 2 கோடி வாங்கிட்டு அவங்க வந்து 2 கோடி கமலஹாசன் காசு வாங்கிட்டு யார் கூட ஜாலியாக இருக்கும். ஜீவனாம்சம்ன்ற போர்வையில் நீங்கள் இப்படி பிடுங்கினீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பெண்ணும் இதே நிலையில் இறங்குனாங்கன்னா ஆண்களுடைய நிலையை கொஞ்சம் நினச்சி பாடுறா. இந்தியாவினுடைய புள்ளி விவரத்தின்படி 78.2% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி இந்தியாவுடைய இதுவே சொல்லுது. சுபாஷ் அதுல் மட்டும் இல்லை, இது போன்ற லட்சக்கணக்கான சுபாஷ் அதுல்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு அயோக்கிய பையனுக்கு எதிராக இப்படி நடந்ததுன்னா நம்மளே கைத்தட்டி வர இருக்கலாம். ஆனால் அயோக்கிய பையன் இதெல்லாம் தப்பிச்சிக்கிறான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். பெண்களுக்கு எதிராக தான் நிறைய கேசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த ஒரு கேஸில் வந்து ஆணுக்கு எதிராக வந்து நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அதுல் சுபாஷ் அவருடைய கேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு கேஸில் வந்து அவருக்கு எதிராக பலவிதமான வழக்குகளையோ பலவிதமான பொய்யான வழக்குகள் வந்து அவருடைய மனைவி வந்து போட்டதாக வந்து கூறப்பட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதை வந்து அவரே வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டதாக சொல்லப்படுது சார். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நபர் அவர் பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து படித்து முன்னுக்கு வந்து வந்த நபர் அவர் அப்படின்றது தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அப்போ வந்து அவருக்கு 2019 திருமணம் நடந்திருக்கு. ஒரு 3 வயசில் குழந்தையும் இருக்குது. அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கார். தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அது சுமார் ஒரு 50-60 பக்கத்துக்கு உண்டான கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதம் தான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது போன்ற நிறைய விஷயங்கள், இப்போ நான் இந்த சுபாஷ் அதுல் மாதிரி லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படலன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி சட்டங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு ஆதரவாக இருக்குது. சமநீதியாக இல்லை, சட்டங்கள் சமநீதியாக இல்லை. அதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பெண்கள் பாதிப்புக்குள்ளானால் அதை வந்து அரசாங்கம் நீதித்துறை பார்த்துட்டு இருக்காது. அப்போ ஆண்கள் பாதிப்புக்குள்ளாகலாமா அப்படின்ற கேள்வி எழுந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சுபாஷ் அதுலுடைய வழக்கு விஷயம் இப்படி பார்க்குறீங்க இல்லையா? இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதாவது பராமரிப்பு தொகை, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா 1985 1985 ஷாபானு வழக்குன்னு ஒரு வழக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஷாபானு வழக்கு, அந்த பெண் வந்து முஸ்லீம் பெண். அவங்க வந்து என்னென்னா ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடுக்கிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. ஆக்சுவலாக முகமடன் லா, அதான் அந்த சிவில் இது இருக்கு இல்லையா, காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது என்னென்னா எல்லாருக்கும் இல்லை, முஸ்லீம்களுக்கு அந்த திருமணங்கள், விவாகரத்து போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நடத்திக்குவாங்க. அது கூடாதுன்றது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடுக்கிறாங்க. யாரே ஷாபானு. அந்த விஷயம் வந்து இந்தியா முழுக்க மிக பிரபலமாக பேசப்பட்டது. அந்த ஷாபானு வழக்கு தொடுக்கும்போது அவங்களுக்கு வயசு 72க்கு மேலே. என்னென்னா ஒரு வைராகியம், கணவன் வந்து தன்னை விவாகரத்து பண்ணுறாரு, வைராகியம். என்னென்னா அவங்களுடைய 2 மகன்கள் 2 பேருமே வந்து அப்ராடுன்னு சொன்னால் யூரோப் நாடுகளில் இருக்காங்க, அமெரிக்கா, லண்டன், இது போன்ற நாடுகளில் இருக்காங்க. அதேமாதிரி 2 மகன், அவங்களும் 2 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான குடும்பம் இல்லை, பெரிய குடும்பம், பணக்காரவங்க தான், நல்லா புரிஞ்சு பணக்காரங்க தான். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, வீம்புக்காக சில வழக்கறிஞர்கள் தூண்டுதலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீவனாம்சம் வேணுன்றாங்க. அது வந்து கடைசியாக வந்து என்ன ஆச்சு, அங்கே இருக்கக்கூடிய மத்திய பிரதேசனுடைய உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து 200 ரூபா, அந்த 85 200 ரூபா மாதம் கொடுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் இன்னொரு நீதிமன்றத்தில் 500 ரூபாய், அப்படியே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா 5000 ரூபா 4000 ரூபா போடுறாங்க. அப்போ அதுக்கு வந்து அவருடைய ஷாபானு, அவருடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னால் இவ்வளோ கொடுக்க முடியாது மாதம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வழக்கு சம்பந்தமாக மிகப்பெரிய நாடு முழுக்க பெரிய சர்ச்சை வந்து அப்போது ஒரு சட்டமே ஏற்றினாங்க. அப்போது ராஜீவ்காந்தி ஒரு சட்டமே ஏற்றி அந்த முகமது லா விஷயத்தில் வந்து உறுதிப்படுத்தினாங்கன்னு வைங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இது சுபாஷ் அதுல் விஷயம் எடுத்துட்டிங்கன்னா சேம் டு, அது வந்து ஒரு ஷாபான் என்ற பெண், முஸ்லீம் பெண். இது சுபாஷ் அதுல் என்ற ஒரு இந்து, சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இந்து பாதிக்கப்பட்டிருக்கான். புரியுதுங்களா? இது 2மே பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோடு தான். இது 2மே ஜீவனாம்சம் தான் காரணம். ஆனால் இங்கே சுபாஷ் அதுல் விஷயத்தில் வந்து ஒரு படி மேலே போயிட்டு
அந்த பெண் வீட்டார் வந்து அவனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், பொய்யான வழக்குகள் வந்து நிறைய நீங்கள் சுபாஷ் அதுல் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய வழக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா நான் நிறைய பார்த்துருக்கேன். வழக்கறிஞர் போயிட்டு இதேமாரி ஃபேமிலி விஷயமா வந்து இதேமாரி இவருடைய கணவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாருங்க, சரியா இது இல்லை, இது சம்மந்தமாக நீ கவலைப்படாதம்மா, நீ என்ன எல்லா டீட்டெயில்ஸும் நீ கவலைப்படாத. அவனை மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போட்டு மாதம் 1 லட்ச ரூபா வாங்கின பாரு அவங்ககிட்ட. என்ன சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனுடைய பேக்கப் என்ன, உண்மையிலே அவன் மேலே ஃபால்ட்டா, உண்மையிலே இவன் மேலே ஃபால்ட்டா, இல்லை இவ வந்து வேறு எதுனா அஃபேர் என்ன காரணமாக இந்த முடிவு எடுக்கிறாளா, அந்த பற்றி எல்லாம் இந்த வழக்கறிஞர்கள் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஸோ இங்கே ஃபால்ட் வந்து வழக்கறிஞர்கள் மேலே சொல்லுவேன். நான் 100% சொல்லுவேன், நான் 100 விழுக்காடுன்னு சொல்லுவேன். கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நம்ம எங்களை போன்ற அமைப்புகள் கிட்ட வந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அந்த பெண்ணை தனியாக உட்கார வச்சு பேசி, ஆணை தனியாக உட்கார வச்சு பேசி, அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சு பேசி, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து அவங்கள தீர்க்கிறதுக்கு வழி என்ன இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கால் முடியலன்னு சொல்லும்போது தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சுக்கிற மாதிரி. அப்போ வந்து குழந்தை இருந்ததுன்னா குழந்தை எப்படி கணவன் எப்படி பார்க்கணும், இல்லை மனைவி கணவனுடைய பராமரிப்பில் குழந்தை இருக்கணுமா, இல்லை மனைவியுடைய பராமரிப்பில் குழந்தை இருக்கணுமா, அந்த குழந்தையை வந்து 2 பேரும் பார்த்துக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த எம்ஓலேயே கொண்டு வந்து தான் அது வந்து நீதிமன்றத்துக்கு பிறகு போகாமல் கூட விட்டுடலாம். அவங்களுக்குள்ள ஒரு எம்ஓ ஆகிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிடுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் இந்த வழக்கறிஞருக்கு என்ன பண்ணுறாங்க, எடுத்தோன்னே வழக்கு போட்டுட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இது டைவர்ஸ் கூட போடுறதில்லை. டைவர்ஸ் போட்டாலும் சரி ஏதோ ஒன்று முடிச்சு விட்டு போவான் அவன். அப்போது மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு போட்டால் இவங்கிட்ட நான் சம்பாதிக்கிறேன், இப்போ என்னை வந்து மனைவி மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய் வாங்குறேன். நான் சம்பாதிக்கிறது அவ்வளோதான், அத்தையும் எடுத்து நான் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு நான் ரோட்டில் எடுத்து பிச்சை எடுக்கணுமோ ஒன்று. 2வது, சரி இவ பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டாலும் நான் வேறு திருமணம் பண்ணிக்கலாம். இவ மெயின்டெனன்ஸ் போட்டு காசு வாங்கும்போது நான் வேறு திருமணமும் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து ஒண்டி கட்டேன்னா நான் சும்மா போகணும், நல்லா புரிஞ்சுங்க போகணும். ஆனால் மெயின்டெனன்ஸில் இந்த அம்மா வாங்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க. துணையோட நீங்கள் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸோ இல்லை அது மாதிரி ஜீவனாம்சம் வாங்கக்கூடிய டிவோர்ஸான பெண்கள் வந்து அவங்க இன்னொரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அதை ஆட்டோமேட்டிக்கலாக நீதிமன்றத்து மூலமாகவே நம்ம அதையுமே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு வேறு ஒரு குடும்பம் வந்துருச்சு, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு ஜீவனாம்சமே நம்ம நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே? அதாவது நீங்கள் சொல்கிறது மெயின்டெனன்ஸ்னா மேபி அது மெயின்டெனன்ஸ் வந்து டைவர்ஸ் இல்லையே, டைவர்ஸ் ஆகாமல் தான் மெயின்டெனன்ஸ். இது நீங்கள் டைவர்ஸ் ஆகாமல் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது அப்படி அவங்க வந்து வேறு அஃபேரோ அல்லது வேறு மேரேஜோ பண்ணாங்கன்னா அது நின்றுடும். நான் சொல்கிறேன், ஜீவனாம்சம்னு இவ்வளோ லட்சம் அவ்வளோ லட்சம், ஒரு பெண் 50 லட்சம் வாங்கிடுது, 50 லட்சம் 1 கோடி வாங்கிடுது, ஜீவனாம்சமாக வாங்கிடுது, கணவன் விட்டு போயிட்டு அவங்க வந்து வேறு திருமணம் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக இருக்கலாம். அப்போ யாருடைய காசு? அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு பெண்ணை வந்து பெண் எப்படி வந்து பயன்படுத்தினா பணத்துக்காக தான் நான் கூட இருந்தேன் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குது இல்லையா? இந்த சிஸ்டம் தானே அதை உருவாக்குது. ஏன் அதுன்ற இந்த சிஸ்டமே தவறுன்னு சொல்கிறீங்க? 100% தவறு. இந்த ஜீவனாம்சம்ன்ற அந்த முறையே தவறுன்றேன் நான். ஜீவனாம்சம் என்பதே தவறு. அது ஒரு பெண்ணு நினைச்சான்னு வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் புருஷன்கிட்ட பிரச்சனையை கிளப்பி விலகி போகலாம். ஒரு பெண்ணு நினச்சின்னா தூங்கிட்டு எழுந்த உடனே ஏதாவது ஒரு பலாவை இழுத்து விட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி என்னை அடிக்கிறான், தொல்லை பண்ணுறான், என்னை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லைங்களா? இருக்குது. அப்படி போய் அவனை வந்து என்ன பண்ணலாம், அதுவும் நீங்கள் வழக்கறிஞர்கிட்டலாம் போய் எல்லாம் கேட்பான். அவங்க எத்தனை அண்ணன் தம்பி, சரி மாமியா இங்கே இருக்கா கூட, சரி அக்கா தங்கச்சி இருக்காங்க. என்ன பண்ணுவான், அவன் சொல்ல மாட்டான். அந்த பெண்ணு வந்து என் புருஷன் மீது புருஷனை மீது தான் புகார் சொல்லுவான். இவன் எழுதுகிற அட்வொகேட் என்ன பண்ணுவான், அவங்க அம்மாவையும் சேர்ப்பான். ஆமாம்மா, அவங்க அப்பாவையும் சேர்ப்பான். ஏன்னா அவங்களாம் கோர்ட்டில் நின்று தான் இவன் காசை இறக்குவான், இவன் ஐடியா தருவான். ஏன்னா அவன் வாங்குகிற ஜீவனாம்சத்தில் ஒரு தொகை இவன் வாங்குறான் இல்லையா? எப்படி இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் நடக்குது பாருங்கள். ஆக்சிடென்ட் கேஸுக்கு வந்து 1/3 வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். 1 லட்ச ரூபா வாங்கினா 35,000 ரூபா அவன் எடுத்துக்குவான், ஃபீஸை வாங்க மாட்டான், 1/3. அதேமாதிரி இந்த ஜீவனாம்சம் வந்து வாங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க அந்த தொகையை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜீவனாம்சம் மூலமாக இப்போ சரியான வழக்கறிஞர்கள் வந்து அது சரியான முறையில் கையாளணும், இல்லைனா
வழக்கை விசாரிக்கிறவங்களா இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எல்லாரும் அதை சரியான விதத்தில் வந்து கையாண்டா அந்த ஜீவனாசம் இருக்கிறதுல தவறு இல்லையே சார். அது ஒரு பெண்ணுக்கு நல்லதாகவே போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறது தப்பு. மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, போடுறாங்க பார்த்தீங்களா, அதுவே தவறுடாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒருத்தன் வந்து கணவன் கூட வாழ விருப்பம் இல்லாமல் தான் ஒரு பெண்ணு பிரிதான்னும் போது அவள் விவாகரத்து பண்ணி விட்டுடணும். புரியுதுங்களா? நான் பிரிஞ்சு நான் எங்கள் அம்மா கூட எங்கள் அண்ணன் தம்பி கூட வாழ்வேன், ஆனால் நீ எனக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு எடுத்து நொட்டுன்னு சொன்னால் இது எந்த வகையிலடா, எந்த லாஜிக்காக இதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? சரி, இப்போ சில பெண்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த அதுல் சுபாஷ் அவர்களுடைய கேஸ்லேயே வந்து தவறான பொய்யான வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்றதான் பார்க்கப்படுது. அப்படி தவறான பொய்யான வழக்குகள் இப்போ செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அப்படி செய்யாமல் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட செக்ஷுவல் ரீதியாகவோ இல்லைனா டவுரி ரீதியாகவோ இல்லை பாலியல் என்ன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு காசு, அந்த ஒரு ஜீவனம்சமுடைய மணிங்கிறது தேவையான ஒன்று தானே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நாளைக்கு குடும்பம் இருக்கும், அவங்க குழந்தைங்களை அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. அப்படி அந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அது தேவை தானே. இந்த வழக்கறிஞர் வாங்குறானுங்கள கேஸு, நீ நல்லா தெளிவாக பார்க்கணும். அவன் புருஷன் என்ன பண்ணுறான்னு தான் வேலை கேட்பான். வீடு இருக்கா? இருக்குது சார். மந்த்லி எவ்வளோ சார்? என்ன படிச்சிருக்கா? நல்லா ஒன்றில் ஒரு கஞ்சா தண்ணி அடி, புரியுது அவனுக்கு? தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒன்றும் வேலையே செய்யலை சார், வேறு என்ன ஒன்று தண்ணி வச்சு அவனெல்லாம் கேஸ் போட்டு என்னம்மா பண்ணுறேன், வேறு என்ன வழி பாருமுன்னா கழட்டி விட்டுருவானுங்க. புரியுது அவனுக்கு? அப்போ இதில் சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தான் இது போன்ற வழக்குகளை சிக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ வழக்கறிஞர்கள் வந்து பிஸ்னஸ்க்காக இந்த ஆமாம், அவங்களுடைய பிஸ்னஸ் இது வந்து ஃபேமிலி கோர்ட்டில் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம். நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர், செம்மஞ்சேரியை சேர்ந்த பையன் சுலைமான்னு சொல்லிட்டு, அவன் வந்து இந்துவாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றிட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் பண்ணான். திருமணம் பண்ணி 2 குழந்தைக்கு இருக்குது. அப்போ 2 குழந்தை இருக்கும்போது கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு பார்த்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல, சேரல. பட் அந்த பெண் என்ன பண்ணுறா, அவங்க தம்பி கூட அக்கா யார் கூட போய் அங்கே இருக்கா, குழந்தைங்களும் அங்கேயே கூட்டுன்னு போயிடுச்சு. நல்லா சொல்கிறேன், குழந்தைங்களும் அங்கேயே கூட்டுன்னு போயிடுச்சு. அவன் எங்கேயே வேலை பார்க்குறது, அந்த குழந்தைங்களும் பசங்களும் பெரியவங்களும் ஆகிட்டாங்க. இப்போது இந்த சுலைமான்ன்றவர் தன்னுடைய குழந்தைங்க பார்க்க போனாவே சண்டை. அப்போ என்னது, குழந்தைங்க மனசுலேயும் வந்து ஒரு விஷமத்தை கக்கி அந்த குழந்தைங்களை விட்டே அந்த ஆளை அடிக்க வைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், அடிக்க வைக்கிறது. அவங்க அண்ணன் தம்பியை வச்சு அடிக்க, இப்படி வந்து ஒரு டார்ச்சருக்கு மேலே தர முடியும். கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கு போடுறாங்க. எப்படின்னா, இதேமாரி ஒரு ராஜா முகமது அந்த வக்கீலை நான் பார்த்தேன்னா நான் நிச்சயம் செருப்பால் அடிப்பேன் நான். அதனால் வழக்கு வாங்கினாலும் இப்போ கவலை இல்லை. ஏன்னா ராஜா முகமதுன்னு யாரோ ஒரு நாய், அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, வழக்கறிஞர் அவன் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கான் ஃபேமிலி கோர்ட்டில். கேஸ் போட்டு ஜீவனம் இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இது விவாகரத்து கூட இல்லை, மெயின்டெனன்ஸ் சார்ஜின்னு போட்டிருக்கான். மெயின்டெனன்ஸ் சார்ஜின்னு போட்டு அதை 30,000 40,000 கட்டும்போது அவர்கிட்ட இல்லை. அப்போ அவருடைய அதாவது அந்த வீடும் பார்த்திங்கன்னா பட்டா இடம் இல்லை, அது வந்து அந்த சைடெல்லாம் கொஞ்சம் புறம்போக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வீடு கட்டியிருக்காரு. அதுவும் அது அவங்க அக்கா பேரில் இருக்கிற வீடு இவர் கட்டியிருக்காரு. அது ஒரு 18,000 அவருக்கு வாடகை வருது. புரியுதுங்களா? 18,000 வாடகை வருது. ப்ளஸ் இவர் ஏதோ வேலை செய்து 5-10,000 சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன். இவருக்கு 30,000 மாதம் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இவரால் என்ன பண்ணணும், சரி இவர் கொடுத்துட்டாருன்னா இவன் போய் பிச்சை எடுக்கணுமா? சரி, அடுத்தது அந்த பெண் என்ன சொல்லுன்னா, இல்லை என்றால் இந்த வீட்டை என் பேரில் எழுதி வைக்க சொல்லுங்கள். எப்படி? சரி, அந்த வீட்டை அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இவன் போய் பிச்சை எடுக்கணுமா? இவனுக்கு 35 வயசு தான் ஆகுது. இன்னும் இவன் வாழ்கிற வரையிலும் தெருவில் போய் அலையணுமா? நீயே விட்டு போடுவேன், குழந்தைங்களையும் கூட்டும் போடுவேன். இதை வந்து அந்த வழக்கறிஞருக்கு புத்தி இருக்கணும். அந்த வழக்கறிஞர் தன்னை வந்து வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிளைண்ட்டை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நீ எந்த வேலையும் செய்யணுன்றது அது கூடாது. அதை நீ கொலை வழக்கில் பண்ணிக்கோ, அல்லது சிவில் வழக்கு, இந்த இடம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படி பண்ணிக்கோ. இது ஃபேமிலி விஷயத்தில் ஏன் இப்படி நாதாரி வேலை பண்ணுறானுங்கன்ற அந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கானுங்க. நிறைய வழக்கறிஞருக்கு வேலை அப்படி தான். பெரும்பாலும் ஒரு 10% வழக்கறிஞர்கள் வந்து தன்னுடைய குடும்பமாக நினச்சி அணுகிறாங்க இந்த ஃபேமிலி கோர்ட்டில். பெரும்பாலானவங்க பணத்துக்காக, நான் ஒரு வக்கீல் வைக்கிறேன், என் பொண்டாட்டி ஒரு வக்கீல் வைக்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெற்றி பெறணும், என் பொண்டாட்டி எப்படியாவது விவாகரத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக என் மனைவி வக்கீலை நான் காசு கொடுத்து வாங்குறேன். அதுக்கு விலை போகிறானுங்க. சேம் சைடு கோல். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி அங்கே மறுக்கப்படுது, ஆணுக்கு கிடைச்சது. அதேமாரி ஒரு பெண்ணு கொஞ்சம்
செல்வாக்கா இருந்தேன், என் மனைவி கொஞ்சம் செல்வாக்கா ஸோ இந்த இருந்தது. இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி விஷயத்துலையும் சரி, இந்த மாதிரியான வழக்குகளில் பெரும்பான்மையாக ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அதானே சார்? இல்லை, வழக்கறிஞருக்கு பார்க்குறாங்க இல்லை, சில பெண்களும் அப்படி தான். இப்போது கமலஹாசன் இருக்காருல்ல, அவருடைய முதல் மனைவி வாணிஸ்ரீக்கு 88 ஏதோ விவாகரத்தாச்சு. வாணிஸ்ரீன்னு சொல்லி ஒரு பெண்ணு. அப்போ 2 கோடி ரூபா கொடுத்தாங்க, 2 கோடி ரூபா. இப்போ வந்து சரிகாவுக்கு வந்து 10 கோடி 15 கோடி கொடுத்தாரு. சரி, சரிகாக கொடுத்தா கூட லாஜிக்காக ஏற்றுக்கலாம், ஏன்னா 2 குழந்தைக்கு தாயாக இருந்தவங்க. முதல் மனைவி வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவாகரத்துன்னு போட்டு ஜீவனாம்சமாக 2 கோடி வாங்கிட்டு அவங்க வந்து 2 கோடி கமலஹாசன் காசு வாங்கிட்டு யார் கூட ஜாலியாக இருந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து லாஜிக்காக எப்படி மாதிரி சார்? அதுக்காக ஜீவனாம்சம் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போகவே கூடாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா இவங்க திருமணம் செய்யறாங்க. அதாவது என்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழணும்னு சொன்னா இது எப்படி? இது இந்த திருமணம் செஞ்சிருக்கிறாங்க, செஞ்சுட்டு ஒத்து போகல அப்படின்றப்போ அதுக்கான ஒரு அபராதமா தானே சார் இவங்க மேல தானே அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. கரெக்டா? அதுக்குண்டான அபராதம்னு சொன்னா இது ஜீவனாம்சம்ன்ற போர்வையில் நீங்க இப்படி பிடுங்கினீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பெண்ணும் இதே நிலையில இறங்குனாங்கன்னா ஆண்களுடைய நிலையை கொஞ்சம் நினைச்சு பாடுறா சார். எல்லாருமே அப்படி பிரச்சனைக்குரியவர்களா இருக்க போறது இல்ல சார். யாரு தவறா பயன்படுத்துறாங்கன்னா அதை நீங்க சொல்லலாம். உண்மையாவே வந்து டிமாண்ட் பண்றவங்க, உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா அதுல என்ன செய்ய முடியும்? சட்டங்கள் வந்து பெண்களுக்கு ஆதரவா இருக்குன்ற. சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து குடிபோதைக்கு அடிமையா இருக்கக்கூடியவர் வந்த உடனே வந்து அந்த பெண்ணை போட்டு அடிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த திருமண வாழ்க்கை பிடிக்காம டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இல்லாம இருக்கலாம். அப்போ அந்த வழக்கு மூலமா ஜீவனாசம் வாங்கி கொடுக்கறது மூலமா தானே அவங்க அடுத்து அவங்க குழந்தைங்களை வந்து பார்க்க முடியும். அந்த ஜீவனாசம்க்கு அப்புறமா அவங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சதுன்னா அவங்க திருமணம் பண்ணுகிறாங்க. இதுல என்ன தவறு பார்க்க முடியும்? நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு சிலர் தவறு செய்யறாங்கன்றதுனால அந்த தவறை வச்சுட்டு மொத்தமா அது சொல்றேன். அப்படி ஒரு குடிகாரன் பொறுக்கி புறம்போக்கா இருந்தா அவன் அந்த ஜீவனத்தை கொடுக்க மாட்டான், கொடுக்க முடியாது. கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து நீதிமன்றம் மூலமா இருக்கு அப்படின்றப்போ, அப்படி இல்லைன்னா நீ சிறைக்கு போயிருவேன் அப்படின்றப்போ கொடுத்துதானே ஆகணும். இந்தியாவுடைய புள்ளி விவரத்தின்படி 78.2% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி இந்தியாவுடைய இதுவே சொல்லுது. அவனால எந்த அளவுக்கு யாரால கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் ஜீவனாம்சம் கொடுக்க இல்ல இருக்குன்ற. அப்போ இந்த ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து செல்வந்தருக்கு மட்டும் பயன்படுத்தப்படுதா? இல்லை. இதனால் இப்போ ஒன்றும் இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் வந்து ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருக்கா இல்லையா? இப்போ அவனுக்கு வந்து மாதம் இவ்வளோன்னு ஜீவனாம்சம், அதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு கொடுக்க சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் யோசனை பண்ணிப்ப சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொல்கிறீங்க பெண் பாதிக்கப்படுறாரு, அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பெண்ணை வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு நீ வேறு திருமணம் பண்ணிக்கிறது தவறு இல்லை. இஸ்லாமிய மார்க்கமும் அதுதான் சொல்லுது. குல்லா என்பது பெண்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவள் அப்போ உடனே வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம். தலாக் என்பது கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விவாகரத்து பண்ணலாம், புரிஞ்சுங்களா? அது பண்ணலாம், அது இது. ஆனால் ஜீவனாம்சம்ன்றது இஸ்லாத்தில் இல்லை சார். ஆனால் சட்டப்படி இருக்கு சார், சட்டப்படி இருக்கு இல்லையா? அதை தான் நான் கேட்குறேன். சட்டப்படி இருக்குன்னா இன்னைக்கு சுபாஷ் அதுல் மட்டும் இல்லை, இது போன்ற லட்சக்கணக்கான சுபாஷ் அதுல்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இவன் எழுதும்போது என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த சட்டம் நீதி, இந்த நீதி வந்து நான் இறந்துட்டேன், என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீதி நிலைநாட்டப்பட்டுன்னா என்னுடைய பிரதத்தை கங்கையில் கரைங்க. நீதி நிலைநாட்டப்படலைன்னா இந்த நீதிமன்றத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூவத்தில் என்னுடைய பிரதத்தை தூக்கி வீசிட்டு போயிடுங்க என்னுடைய குடும்பத்தார் அப்படின்னா. அப்படியும் இந்த நீதி வந்து இன்னும் கூட என்னுடைய தாய் தந்தையை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி நீதித்துறை நினச்சிதுன்னு சொன்னால் அதோட அவர்கள் கருணை கொலை அவங்களா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறான், புரியுதுங்களா? இப்போ இதில் என்னன்னு சொன்னால், ஒரு கணவன் மீது ஒரு மனைவி புகார் கொடுக்குறாங்கன்னா லாஜிக்காக நீங்கள் சொல்கிறான் அவளான பாதிக்கப்பட்டிருக்கா அதனால் கொடுக்குறேன்னா, இன்றைக்கி வந்து எந்த புகாருமே சரி இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணா கணவனு மீது மட்டும் கொடுக்குறதில்ல, கணவனுடைய அம்மா, கணவனுடைய, அதுவும் கணவனுக்கு நெருக்கமானவங்க யார்? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கணவனுக்கு ஒரு பையனுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொன்னால் இவனுடைய டார்ச்சரால் தான் என் கணவன் இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு என்னுடைய பேரையும் சேர்ந்து புகாராக கொடுக்கப்படுறாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். அது வழக்கறிஞர்கள் வந்து அந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க, இல்லை அந்த பெண்ணே வந்து அந்த மாதிரி பண்றாங்க. அப்போ இதுமாரி மிஸ்கைட் தானே அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இந்த சிஸ்டத்தினுடைய ஃபால்ட்டாக தான் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க சார். அது மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும், சரியான முறையில் விசாரணை செய்யணும். அதெல்லாம் ஒரு அயோக்கிய பையனுக்கு எதிராக இப்படி நடந்ததுன்னா நம்மளே கை தட்டி வர இருக்கலாமா? ஆனால் அயோக்கிய பையன் இதெல்லாம் தப்பிச்சிக்கிறான். இதில் மாற்றுறது யாருன்னு சொன்னால் அப்ராண்டிங்க தான் மாற்றுறாங்க. அது எப்படி தப்பிச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? வழக்கறிஞர்கள் அவங்க விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சாப்பிட்டா போயிடுறாங்க. அவங்க வந்து கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியா பண்ணு நான் நீ என்ன பண்ணுற மாதிரி அப்படி இப்படி பண்ணணும் நமக்கு எதிராக ஒம்பன்னு விட்டு போயிடறான், புரியுதா அவனுக்கு?
இப்படியெல்லாம் நடக்குது கோர்ட்டில். ஓகே. இதில் வந்து ஒரு நடுநிலையாக நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால் ஜீவனாம்சம்னு வாங்கிட்டு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு அதை வந்து அந்த ஜீவனாம்சம் அவன் கொடுத்துட்றான், இவ்வளோ வாங்கிக்கிறான்னும் போது அது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெண்களை வந்து மலை மேலே ஏற நினச்சி பள்ளத்தில் தள்ளுறதுக்கு சமம். ஏன்னா அவ கொஞ்ச நாள் அவ கூட இருந்தா இல்லையா, அதுக்கு கூலியாக இவ்வளோ காசு வாங்கிட்டான்ற மாதிரி தான் அர்த்தம் அது. அப்போது அதை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அது ஒரு தவறான ஒரு பார்வை தான் நம்ம பார்க்கணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை அது. ஓகே சார், அதுதான் பார்க்கணும். அப்துல் சுபாஷ் அவர்களுடைய இந்த ஒரு வழக்கு குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.